வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ கோவக்காய் ரவுண்ட் ரவுண்டாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம கொஞ்சமாக தேவையான எண்ணெய் ஊற்றி அதை நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அதே கடாயில் நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். அதே எண்ணெயிலேயே கடுகு போட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 4-5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். வெங்காயம் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எண்ணெயிலே தாங்க வதக்கணும், தண்ணி ஊற்றாமல் நான் எண்ணெயிலே வதக்கியிருக்கிறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கோவக்காவும் அதிலே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாங்க. நல்லா அதே பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை. இது வரைக்கும் சேர்க்காம தான் நான் வதக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், நல்லா சுருண்டு வெந்துருச்சு. எண்ணெய் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடணுன்னா கொஞ்சம் சேர்த்து தண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா கம்மியாகவே வச்சு நம்ம நல்லா வதக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாட்டில் கலரி சாப்பிட்ற மாதிரி தாங்க வச்சுருக்கிறேன். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடுச்சு. இது போதுமான பதம் தாங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இன்னும் கொஞ்சம் 4-5 பேர் சாப்பிடணுன்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய்ங்க எதுவுமே சேர்க்கலைங்க. அப்படியே தான் எண்ணெயிலே பிரட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லது, உடம்புக்கும் கூட நல்லது. சுகர் வராது. வாரத்தில் 2 டைம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.